அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் 52nd G7 சம்மிட் வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 52வது G7 மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 49 ஹிரோஷிமா ஜப்பான்ல நடந்திருக்கும். 50 அப்போலியா இட்டாலியில நடந்திருக்கும். 51 கனானாஸ்கிஸ் கனடால நடந்திருக்கு. 52 இவன் லெஸ் பெயின்ஸ் பிரான்ஸ்ல நடக்க போகுது. சரியா? ஸோ எங்க நடக்க போகுது அப்படின்னா பிரான்ஸ்ல நடக்க போகுது. அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ் இஸ் ரிலீஸ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ பிஜிஐ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சரியா? பிஜிஐ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ற யாருன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரி தான். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்ட் இன் த இயர் 2017-18. கரெக்ட். 2017-18ல இருந்து இதை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் எஜுகேஷனை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. சரியா? ஸ்கூல் எஜுகேஷன் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸ் கிரேடிங் இண்டெக்ஸ்ல. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், சண்டிகர் ஹேஸ் செக்யூர்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் த லேட்டஸ்ட் ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ரேங்கிங்ஸ்ல சண்டிகருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சிருக்கும். ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆபரேஷன் வாஸ் லான்ச் டு ரெஸ்கியூ இந்தியன்ஸ் ஃப்ரம் ஈரான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஈரான்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸை ரெஸ்கியூ பண்றதுக்காக போடப்பட்ட ஆபரேஷன் தான் ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிறது. இதுவே ஆபரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது மியான்மர்ல எர்த்குவேக் ஏற்பட்டப்ப அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் வழங்குறதுக்காக போட்டிருப்போம். அதே ஒரு அப்ஜெக்டிவோட தான் டர்க்கியில நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப தோஸ்த் அப்படிங்கிற இந்த ஆபரேஷன் போட்டிருப்போம். ஆபரேஷன் கங்கா அப்படிங்கிறது யுக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸை வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக நம்ம போட்ட ஆபரேஷன் தான் ஆபரேஷன் கங்கா. சரியா? அடுத்தது, which of the following university ranked first for 14th consecutive time in QS World University Rankings? ஸோ QS யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படிங்கறத நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ 2026க்கான ரேங்கிங்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு MIT தான் வந்து 14th கன்சிக்யூட்டிவ் டைமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து வந்திருக்காங்க. மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ செகண்ட் பிளேஸ்ல இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன் அவங்க செகண்ட் பிளேஸ்ல. தேர்ட் பிளேஸ்ல வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. ஃபோர்த் பிளேஸ்ல ஆக்ஸ்போர்ட். ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. லாஸ்டா, ஹவு மெனி இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் QS வேர்ல்ட் யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ QS யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல எவ்வளவு இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, போன வருஷம் 46 இருந்துச்சு. இந்த வருஷம் அது இன்க்ரீஸ் ஆகி 54 யூனிவர்சிட்டிஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுல யார் டாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா IIT டெல்லி. எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 123வது இடத்துல இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.